அற்புதம் இந்து மதத்தினுடைய செயல்பாட்டில் இது ஒரு அற்புதமான செயல். தெய்வ சிலைங்க வச்சுக்கிறாங்கல்ல கோயிலில். சில முட்டாள்கள் பேசுவான், இத்தனி சிலைங்களை வச்சுன்னுக்கிறிய, இப்படிலாம் சாமி கும்பிட்றிய, சாமி இத்தனியாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் ஒன்றே வந்தானுக்குதுன்ட்டு. ஆனால் இந்து மதத்தில் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். ஏன் தெரியுமா? அங்கே எந்த கடவுள் சிலையும் இல்லை, உன் சிலையும் என் சிலையும் தான் வச்சுக்கிறான். மனிதனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல போனால் ஈட்டி வச்சு நிற்குது, இங்கே எத்தனை பேர் கட்சியை தெரிஞ்சுங்கிறான். ஒரு இடத்துல போனால் ஒருத்தன் சாந்தமானாக்கிறான், ஒரு இடத்துல கோயிலில் சாந்தமானா. மனித சிலையை தான் கோயிலில் வச்சுக்கிறத தவிர அதுக்குன்னு தெய்வ சிலைன்னு ஒன்று கிடையாது. ஒன்று கத்தி வச்சுன்னு இருப்போம், ஒன்று கும்பிட்டுன்னு இருப்போம், ஒன்று ஆசீர்வாதம் பண்ணோம். இதெல்லாம் மனிதம் பண்ணுற செயல் தான் அங்கே தவிர அங்கே கடவுள் சிலைன்னு ஒன்று கிடையாது. கடவுள் என்கிட்ட ஒருத்தர் வந்தார் சவுத்து காலனிலேருந்து, சாமி நான் சவுத்து காலனியில் கோயில் கட்டியிருக்கிறேன் சாமி அப்படின்னாரு. நான் பேசுறது நாத்திக மாதிரி இருக்கும். நாத்திகம் கிடையாது, நான் நாத்திகம் கிடையாது. நான் கடவுள் மறுப்பாளன் கிடையாது. கடவுள் இல்லைன்றவன், கடவுள் இல்லைன்றவன் நான் ஒரு முட்டாளுன்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுள் அவனுக்குள்ளன்னா அவனே இருக்க மாட்டான். கடவுள் அவனுக்குள்ள மனிதனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மனிதனுடைய இயக்கம். கடவுள் அவனை விட்டு வெளியே பண்ண போயிடும் இல்லையா? அதனால நான் கடவுள் மறுப்பாளன் இல்லை. ஆனால் சில சீர்திருத்தங்களை சொல்லின்னுக்கிறேன் நான். அவன் உடனே வந்தான், சாமி நான் ஒரு அம்மன் கோயில் கட்டியிருக்கிறேன் சாமி. நீ எதுக்கு வந்த? என்கிட்ட உபதேசம் வாங்க வந்தியா? பேச வந்தியா? அது வரைக்கும் பேசு. நீ கோயில் கட்டினா எனக்குன்னா, கோபுரம் கட்டினா எனக்குன்னா, கோயில் கட்டினேன்னா நான் சொன்னேன், நீ ஏப்பா செய்த சிலை என்ன? இல்லை சாமி மாலிபுரத்தில் வாங்கினா. மாலிபுரத்தில் உளி வச்சு அடிச்சான்ல கண்ணெல்லாம் திறக்கிறதுக்கு. கடவுள் கண்ணில் உளி வச்சு அடிக்க முடியுமாப்பான்னு? முடியுமா? முடியாது. அப்போ அது கடவுள் கிடையாது, மனிதனுடைய தோற்றத்தை சித்தரிச்சு வச்சிருக்கிறான். நீ திருந்துன்னுட்டு அது தெரியாம நீ வந்து கண்டபடி முட்டாளா போயின்னு பயனத்து போவோம். அது அடுத்தவன் குறை சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதனால கடவுள் என்ற பொருளை எவனும் தொடவே முடியாது. ஆனா அது எல்லாருக்கிட்டும் இருக்குது. அதை யாரும் தொட முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட அது பேரருள். அது அதனுடைய அருள் இல்லைன்னா உலகம்னு ஒண்ணு இல்லை, உயிரினங்கள்னு ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட பொருள் அதை யாரும் தொட முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அதை பார்க்கணும்னா அவன் அதுவாயிடணும். அவனால மட்டும்தான் அதை பார்க்க முடியும், மற்றவனால தான் பார்க்க முடியாது. அதுவா அவன் எப்படி ஆவான்னா, ஆசை அத்து போனவன் தான் அதுவாகும். அப்போ உலக வாழ்க்கையை பற்றி எந்த ஞானியாவது பணக்காரன் வந்துக்கிறான்னா பார்த்துக்கிறியா? நீ எல்லாம் ஒரு படி சோத்துக்கு லாட்ரி அடிச்சவன் தான் ஞானி எல்லாம். ஆனால் இப்போ ஞானி எல்லாம் வந்து ஏரோப்ளேனில் தான் சுற்றி பிரச்சாரமே நடக்குது. ஏன்னா இவன் ஞானி கிடையாது, அஞ்ஞானி. போதனை பண்ணிங்கிறான். அவன் ஞானி. இந்த உலக விஷயத்தையே அவன் எடுக்கல, எந்த பொருள் எந்த இதையும் எடுக்கல. ரமணருக்கு கோமணம் கீஞ்சு போச்சு, அவர் கட்டிங்கிறத கோமணம். அந்த கோமணம் கீஞ்சு போச்சு. எவங்கிட்டனா ஒரு 2 கோமணம் வாங்கிங்கன்னா ஒரு மூட்டை எடுத்து போட்டுருவானுங்க. அவருடைய நிலைப்பாடு இதுதான் மகான்ன்றது. கத்தாழை முள்ளுல அதை எடுத்து தட்டி அதில் இருக்கிற அந்த பச்சையெல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்து கோமணமா கட்டின்னு தெரியுறாரு. எவ்வளவு பெரிய உத்தம மகான்கள். எவனால இருக்க முடியும்? அவன் தான் மகான், அவன் தான் கடவுளோட இருக்கிறவன். நம்மெல்லாம் இந்த உலகத்தோட நாய் பை கொடுத்தோம் சுத்தி நிற்போம். அதனால மகான்கள் என்று தனித்தவங்கம்மா. ஒரு பிராமணன் பிச்சை எடுத்து போய் சோறு கொண்டு வரோம். அப்படி ஞானம்னா அதுதான். அதனால எனக்கு ஒரு அம்மா போன் பண்றாங்க, உலகத்துல எல்லாரும் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறாங்க சாமி, விவேகானந்தருக்கு அடுத்தபடி நீங்க தான் அந்த புரட்சி பண்றீங்க, நீங்க ஆன்மீகம் பேசல புரட்சி பண்றீங்கன்னா. ஏன் புரட்சி பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய பேச்சு பார்த்தா நாத்திகம் மாறி தெரியும். ஆனா நாத்திகம் இல்லை, நான் ஆத்திகனும் இல்லை. நான் நாத்திகனும் இல்லை, ஆத்திகனும் இல்லை. நான் மனுஷனை பத்தி பேசுகிறேன், மதத்தை பத்தி பேசல. இதுதான்மா வாழ்க்கைக்கு முக்கியம். அதை உணர்ந்து நடந்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக்கலாம். வாழும் போது மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து செயல்படுங்க, அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. அதை விட்டுப்பட்டு செத்து போன பிறகு சோத்துல வச்சு சாமி சாமி சாமின்னா ஒன்றும் வராது. நீ சாப்பிடதான் உதவும். சுவாமி, ஒவ்வொரு மனுஷனும் வந்து ஒரு ஒழுக்கமான உயர்ந்த வாழ்க்கை வாழணுங்கிறது நம்ம எல்லாரும் நினைப்போம். ஸோ அதுக்காக வந்து ஆன்மீகமும் கடவுள் வழிபாடும் இந்த மத கோட்பாடுகளும் அதுக்கு நம்ம துணை புரியுமா? மத கோட்பாடுகள் துணை புரியும் அந்தந்த மதத்துக்கு. இப்போ இந்து மதம் அப்படின்னா அது ஒரு அமைப்பு. அந்த இந்து மதத்துக்குள்ளே நீ எப்படி சாமி கும்பிடணும், எப்படி போகணும், என்ன துணி கட்டிக்கணும், என்ன பட்டை போட்டுக்கணும் அப்படின்னு இது அமைப்பு.
ஒரு கிறிஸ்துவ மதம், அது ஒரு அமைப்பு. அந்த மதத்துக்குள்ள அது வழிபாடுகள், சிலுவை போட்டுக்கோ, பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ, இன் பண்ணிக்கோ, கடவுள் கும்பிட்ற ஷூ போட்டுக்கணும் போ, அதெல்லாம் அவங்களுடைய அமைப்பு. குரான் முஸ்லீமு அவங்களுடைய அமைப்பு, லுங்கி கட்டிக்கோ, மசூதியில் போனீங்கன்னா உள்ளே போட்டு கடவுள் தொழுகை நடத்துறதுக்கு முன்னே 5 முறை உன் கை கால் முகத்தெல்லாம் நல்லா கழுவு, அப்புறம் போய் கும்பிடு. இப்படி இதெல்லாம் மதத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். கடவுள் விஷயம், கடவுள் விஷயம்ன்றவனுக்கு மதம் கிடையாது. ஏன்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் நிற்க முடியாது. அவனுக்கு தேவை ஒரே பொருள். அது அந்த பொருளை நான் அடையணும். அதுக்கு என்ன இழக்கணும், நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஆடையோ வீடையோ ஒரு சின்னமோ எதுவுமே கிடையாது. அது நேற்று கூட இங்கே ஒருத்தர் வந்திருந்தார், 7 ஊருக்குள்ளே வள்ளலாருடைய இது நடத்துகிறாராம். இவ்வளோ மணி போட்டுன்னு வந்திருந்தார். வந்து வீடியோவில் நான் கூட பேசணுங்கண்ணா. நான் சொன்னேன், 7 ஊரில் நடத்துகிற வீடியோக்காரை வர வச்சு எடுத்து நடத்துப்பா, இன்னொரு இடத்துல வந்து நடத்தணும்னு நினைக்காத. வள்ளலாறு ஒரு சிலை செய்து எடுத்து போய் வள்ளலாறு கொடுக்குறாங்க அவருடைய பக்தருங்க. அவர் உடனே திட்டி அந்த சிலையை போட்டு உடச்சிடுறாரு. உங்களை தேடுங்கடான்னா ஏன்டா எனக்கோசம் இதெல்லாம் பண்ணின்னுக்கிறீங்கன்றார். அவர் தானே மகான்னு, அப்படி தானே இருக்கணும் மகான்னு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் பாரு, மலேசியாவில் எனக்கு சிலை செய்து வச்சுன்னுக்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மகானுடைய எண்ணம் மனிதனை உருவாக்கணும், அவனை வளர்க்கணும், அவனுக்கு அறிவுரை சொல்லணும். அதான் மகானுடைய வேலை. அவனை அழிக்கிறது இல்லை மகானுடைய வேலை, இல்லையா? அழிக்கிறோம் மகான் இல்லை, அவன் கொள்ளக்காரன். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. இது மத கோட்பாடுக்குள்ளே வாழது. எல்லா மதங்களும், பௌத்த மதங்குது, ஜெயின மதங்குது, இந்து மதங்குது, முஸ்லீம் மதங்குது, கிறிஸ்துவம், இதெல்லாம் மத கோட்பாடு. மதத்துக்குள்ளே தான் இருக்கும். கடவுள்கிட்ட போகணும். கடவுள்கிட்ட போகிறவனுக்கு எந்த மதமும் கிடையாது, மனித மட்டும்தான் பார்க்கணும். அவன் அங்கே வந்து ஜாதி மதம், கிறிஸ்துவன் முஸ்லீமு இந்து அப்படின்னு பார்க்குறான்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் மனப்பக்குவப்படலன்னு. நான் டீ கடையாண்ட உட்காந்துப்பேன். சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் பெரிய சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. நான் பாட்டி டீ கடையில் போய் சிவனேன்னு நான் உட்காந்துப்பேன். வரவங்களாம் தொட்டு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு ஜாதி மதம் கிடையாதுமா, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் எனக்கு கிடையாது. நீ பணக்காரன் இருந்தால் உன் வீட்டில் என் பேரில் எழுதிட்டு போகிற சொல்லு, இல்லை நீ உயர்ந்த ஜாதி இருந்தால் ஒன்று என்ன உன் ஜாதியில் சேர்த்துக்க போகிற. நான் தான் நீ தான். உன் பணம் உங்கள்கிட்ட தான், என் பணம் என்கிட்ட தான். மனுஷன் மட்டும்தான் நான் பார்ப்பேன், மீதி எதையும் நான் பார்க்கறது இல்லை. வேற்றுமை வரக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அப்படி தான் இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போயின்னு இருக்கிறேன். சுவாமி, உணவை வந்து குறைத்து பட்னி போட தான் வந்து ஆன்மீக முன்னேற்றம்னு சொல்லி சில இடங்கள்ல கூறிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? அது உண்மை. மனுஷனுடைய ஆகாரம் எவ்வளோ மனிதனுக்கு அதிகமாகுதோ அவனுக்கு தூக்கம் தான் அதிகம், இல்லையா? ராஜசம், தாமசம், சாத்வீகம், இந்த 3 குணங்கள் இருக்குது. 3 குணங்கள் மனிதனுக்குள்ள இருக்குது. இந்த 3 குணங்களினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, அகங்காரம்ன்றது எல்லாத்துலேயும் நான் தான் முதலுக்கணும், எல்லா செயலையும் நான் தான் செய்யணும். என்னை விட யாரும் என்னை விட வளரக்கூடாது. ஊரில் பணக்காரன்னா நான் தான் முதல் பணக்காரன் ஆகணும், ஊரில் சாவுன்னா நான் தான் முதல்ல சாகணும் அப்படின்றது அகங்காரம். சாத்வீகம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து செய்யலாம், எல்லாரும் வாழலாம் அப்படின்றது சாத்வீகம். அப்போது இந்த சாத்வீக குணத்தில் நீ போனோன்னு சொன்னால் ஆகார கட்டுப்பாடு அவசியம். பண்ணி தூண்டுற மாதிரி துண்ணு போட்டோம்னா யானை உருள்ற மாதிரி உருண்டு மாட்டோம், இல்லையா? அதனால் சாப்பாட்டை வந்து தெய்வீகத்தில் போகும்போது இந்த வயிறுனுடைய நிலை என்ன தெரியுமா? இந்த வயிற்றில் பாதி சாப்பாடு தான் போடணும், பாதி கால் பாகம் தண்ணி ஊற்றணும், கால் பாகம் காற்று ஓடணும். இதுதான் மனுஷனுடைய நிலை. சும்மா கிடைக்குதுன்னு வயிறில் இடமே இல்லாத கொட்டிட்டோம்னா காற்று போக வேண்டியது, தண்ணி போக வேண்டியது இருக்காது, உடம்பு உபாதை தான் வரும், இல்லையா? அப்போது இந்த உடல்நிலை பாதி ஆகாரம் மனுஷனுக்கு, சராசரி மனுஷன் சுறுப்பாக இருப்பான். பாதி காற்று பாதி தண்ணி, இது 3 மிக்ஸ் ஆகி தான் மலமும் பிராணமுமா உருவாகுது. அபான காற்று, பிராண காற்று, இது 2 இதில் தான் உருவாகுது. அந்த பிராணம் தான் கடவுள்னு சொல்கிறோம். அப்போது இது அளவோடு வாழ்ந்தோன்னா மனுஷனுக்கு உபாதைகள் இல்லை. இப்போ கடிக்கிறது அது ஒரு நோயாக இருக்கும், செத்து போச்சு, அத்தை பூச்சினா அந்த அத்தை துண் போட்டோம்னா நம்ம அதனுடைய உடம்புல இந்த நோய் நமக்கு வரல. பறவை காய்ச்சல் செத்து போந்தே துண்ணுங்கிற அது வராதா சொல்லு?
இது மாதிரி கடிக்கிறது குத்துறது இடிக்கிறது இதெல்லாம் துண்ணுப்பட்டு குணங்கள் அதே மாதிரி பொண்ணு வா வா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அது ரத்தமாக மாறுது. அந்த ரத்தத்திலேருந்து தான் விந்து மாறுது. விந்துலேருந்து தான் குணங்கள் உருவாகுது. அந்த குணங்கள்லேருந்து தான் நம்ம செயல் உருவாகுது. இதுக்கெல்லாம் அடிப்படை பேஸ் ஆகாது. அப்போது சராசரி மனுஷனுக்கு இது. ஆனால் ஆன்மீகவாதிக்கு அப்படி இல்லை, அளவோடு சாப்பிடணும். ஏன்னா எல்லா மனுஷனும் பகலெல்லாம் மூச்சுன்னு இருப்பான், ராத்திரியெல்லாம் தூங்குவோம். ஆனால் ஆன்மீகவாதி ஞானிகள்லாம் எப்படி தெரியுமா, ராத்திரிலாம் மூச்சு இருப்பான், பகலெல்லாம் தூங்குவான். இதான் மாறுபட்டவர். இதெல்லாம் புரியாது இல்லையா? இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லின்னு என் தலையெழுத்து என்ன பண்ணுறது? சுவாமி, எல்லாருமே சன்னியாசம் வாங்கணும்னு போகிறாங்க. ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு பயந்துக்கிட்டு போகிறவங்களும் இருப்பாங்கல்ல. இமயமலைக்கு போயிருந்தேன். நான் போகும்போது என்ன பண்ணேன், ஒரு 2 கட்டு காஜா பீடி பண்டல் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போனால் ரிஷிகேஷ் போயிட்டு ரிஷிகேஷ்லேருந்து மேலே போயிட்டோம். ஹரித்வார்லேருந்து மேலே ரிஷிகேஷ் போயிட்டோம். ரிஷிகேஷில் போனால் கூட்டம் கூட்டமாக உட்காந்துங்கிறோம். சாப்பாடு வருது வண்டியில், உடனே சாப்பாடை வாங்குகிறோம், உட்காந்து சாப்பிட்டுடுறோம். இது மாதிரி யாராவது டூரிஸ்ட்டு போகிறாங்க பாரு, அவங்க 5-10 கொடுத்தா அதை வாங்கி செலவுக்கு வச்சுக்கிறோம். நானும் ஒரு கும்பல் உட்காந்துது, எல்லாம் ஹிந்தியில் பேசுகிறான். நான் என்ன பண்ணேன், ஒரு பண்டலில் பிரித்து ஒரு கட்டு பீடியாக ஒவ்வொருத்தனுக்கு கொடுத்துட்டு போனேன். ஒருத்தனை பார்த்து தமிழ் பேசுகிற மூஞ்சி மாதிரி இருந்தது எனக்கு. நான் கேட்டேன், தமிழ் தெரியுமா பண்ணேன்? தெரியுங்க. ஏன்பா தமிழ் தெரியும், இவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், தமிழில் தான் பேசுனா என்னப்பா அவங்களும்? இல்லைங்க, இங்கே யாரும் பேச மாட்டாங்க. சரி, இப்படி இருக்கிறீங்களே, ஏதாவது தெய்வீகத்தில் ஏதாவது ஞான வழியில் போகிறீங்களேன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அங்கே கடை வாங்கி துண்ணு போட்டு அங்கே கொடுக்க முடியாது, பயந்து நீங்கள் ஓடி அந்த உட்காந்துக்கிறோம். இங்கே பஞ்சம் இல்லாத இருக்கிறோம் நாங்கள். மாமியார் செத்து போனுச்சு, நடிகர் சோறு அனுப்புகிறாரு, நடிகர் பிறந்த நாள் சாப்பாடு வருது வண்டியில் வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட்டு சப்பாத்திக்கு மாவு துட்டு கொடுக்குறோம் கவர்மெண்ட்டில். அதை வாங்கி சாப்பிட்டு ஜிம்முன்னு இருக்கிறாங்க. வரவங்க உங்களை டூரிஸ்ட்டுங்க துட்டு கொடுக்குறாங்க. ஏன் நாங்கள் அங்கே எங்கே லோல் பண்ணோன்றோம். அதனால் இமயமலையில் இருக்கிறவங்களாம் ஞானின்னு நினச்சிக்காதீங்க. கொலை பண்ணுவேன், கொள்ளை அடிச்சுவேன், குடும்பத்தை காப்பாற்ற முடியாதவன்னா உட்காந்துங்க நான் பெருவாரி அங்கே. அதனால தான் நான் சொல்கிறது, அது மாதிரி ஓடி போய் நீ கடவுளை தேட முடியாது. இல்ல இடத்துல இருந்து சாதி, அதான் சாதனைன்றது. இப்போ எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறான், சாவல ஒன்றும் இருக்கிறாங்கல்ல. எனக்கு கல்யாணம் ஆகல, 7 கல்யாணம் பண்ணிட்டோம்மா. நான் ஒரு ஒப்புமான்னு என்ன பொண்டாட்டி இருக்குது, ஒரு புள்ள, 2 புள்ள, ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு பேத்தி இருக்குது. அது உலகிங்க இருப்பாரு, பொண்ணு தாத்தா கணக்குக்கு நான். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்க வயசுக்கு வந்துக்குது. 2 பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, பெரிய பெரிய பசங்க. ஒரு பொண்ணு காலேஜ் படிக்குது, இந்த வருஷம் முடிக்க போகுது. லோயர்லாம் பாஸ் பண்ணி இப்போ ஷார்ட் அண்ட் முடிக்குது. அப்போ இவ்வளோ பெரிய வச்சுக்கிட்டு தான் நான் இவ்வளோ சாதனை பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போவோம், எனக்கு இவ்வளோ பெரிய இது கட்டி 5000 பேர் உட்கார அளவுக்கு இடம் பண்ணி வச்சு எனக்கு இருக்க வீடு இல்லை 15,000 12,000 ரூபாய் வாடகை கொடுத்துன்னு உட்காந்துங்கிறேன். ஏன் எனக்கு தெரியாதா வீடு கட்டிக்கிறதுக்கு? இவ்வளோ செலவு பண்ண ஒரு 1/4 மணி வாங்கி வீடு கட்டிக்க தெரியாதா? தெரியும். ஆனால் அந்த வீடு கட்டினா என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் பொண்ணு, அது வரைக்கும் தான் வாழ முடியும். இது எத்தனை 1000 பேருக்கு உபயோகப்படுது? இதுதான் வாழ்க்கை. யார் அறிவும் மனிதம் பண்ண வேண்டிய வாழ்க்கை இது. அவன் வீட்டுக்குள்ளே பண்றது அது ஒரு மிருகம். அவன் வீட்டை தாண்டி உலகத்துக்கு பண்றான் பாரு, அவன் தான் மனுஷன். ஏன்னா மிருகத்துக்கு தெரியாது, அது மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி வாழணும். இந்த சன்னியாசம் வின்யாசம் ஏமாத்தின்னு போறவெல்லாம் நான் வச்சுக்கிறதுல இங்கே சேர்க்கறதும் இல்லை. அப்படிப்பட்டால சாமி, கடவுள் நம்ம கடவுளை நேசிக்கணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை, மனசு இருந்தாலே போதும்னு சொன்னீங்க. கடவுளுக்கு பூ போடுறோம், விளக்கு, திரி, கற்பூரம், ஒரு மதத்துல ஒவ்வொன்னு பின்பற்றுறாங்க. அப்போ இதெல்லாம் கடவுளுக்காக படைக்கப்பட்டதா? கடவுள் எங்கேயாவது பூ போட்டுக்கிச்சா? அப்ப இது ஒரு வியாபாரம் தானே? நான் என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம்னு. கிறிஸ்துவ போறான், 2 முழுக்க வச்சு வாங்கிட்டு போய் அவன் கொளுத்தி விட்டு அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை படிக்கிறான். முஸ்லீம் போறான், 2 ஊது வச்சு கொளுத்துட்டு அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச பாத்தியா பண்றான். இந்துக்கள் போறான், ஒரு 200 ரூபாய் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு போயிட்டு தேங்காய் பூ பழம் வாங்கிட்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு இவன் இன்னும் கிடக்குறான். ஆனால் எங்கேயாவது கடவுள் பண்ணிக்கிச்சா? பூ போடுன்னு சொல்லிச்சா, விலை கொளுத்துன்னு சொல்லிச்சா, தேங்காய் ஓடின்னு சொல்லிச்சா? சாமிக்கு தேங்காய் ஓடிக்கிறேன்னு தேங்காயெல்லாம் வாங்கிட்டு போறான், ஓட்டி இவம்பக்கம் வச்சுக்கிறான். சாமி ஏமாத்துறான் இல்லையா? வீட்டில் சாமி கும்பிட்டாலும் இவன் பக்கம் வச்சுக்கிறான், கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் இவன் பக்கம் வச்சுக்கிறான். அப்புறம் எங்க சாமிக்கு வச்ச நீ? அது சூரகாவட்ட சட்னி அரைக்கிறது பொறிக்கும் போடுவான். ஆனால் தெரியலம்மா, தெரியல.
வெத்தலை, பாக்கு, தேங்காய், பூ, கற்பூரம், பழம். இது எதுக்காக வைக்கிறேன்னே அவனுக்கு தெரியல. ஏன் வச்சு கும்பிடுறோன்னே தெரியல. வேற எந்த மதத்துக்காரனுக்கு தெரியாத தத்துவம்லாம் இந்து மதத்துக்காரனுக்கு தெரியும். அவ்வளோ புனிதமான மதம். ஆனால் புரிஞ்சிக்காத மனுஷன் இருக்கிறான். வெத்தலைன்னா காற்றுன்னு அர்த்தம். காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா நீ இல்லை இல்லையா? பழம்னா மண்ணுன்னு அர்த்தம். பூமின்னு ஒன்று இல்லைன்னா நீ ஒரு பொருளும் உனக்கு கிடைக்காது, நீ நிற்கக்கூடிய இடம் இருக்காது. கற்பூரம்னா நெருப்பு, பாக்குன்னா நீர், பூன்னா ஆகாயம். 5 பஞ்சபூதத்தை வழிபட்டு தான் மனுஷனா வாழறான், உலகமும் வாழுது. அதுக்காக தான் வச்சு கும்பிட்றான். எந்த மதத்துல அப்படிலாம் வச்சு கும்பிடல. ஆனா ஏன் தேங்காய் வச்சான், ஏன் பூ வச்சான், ஏன் பழம் வச்சான் இவனுக்கு தெரியாது. முன்னோர்கள் செய்தாங்க, நான் செய்யறேன்றான். முன்னோர் கோமணம் கட்டினா நீ கோமணம் கட்டினா எப்படி போறதுன்றான். அந்த மாதிரி மனுஷங்கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும்? அதனால கடவுள் எங்கே எனக்கு பூ போடும் சொல்ல, கடவுள் மேல பூ போடவும் முடியாது மனுஷனால. கடவுளுக்கு பூ போட முடியுமா? சிலைக்கு தான் போட முடியும். செவுத்துக்கு தான் மெழுகுவத்தி கொளுத்த முடியும். ஊதுவத்தி செவுத்துக்கு தான் கொளுத்த முடியும். கடவுளுக்கு கொளுத்த எவனாலையும் முடியாது. ஏன்னா கடவுள் எப்படிக்குதுன்னு இவனுக்கு தெரியாத எதுக்கு போடுவான்? அறியாமையில தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறான். எப்படியாவது பண்ணிட்டு போட்டோமே, நம்மளால முடிஞ்சதை நம்ம சொல்லுவோம், எடுத்துக்கிட்டு போட்டுமே. எல்லாமே அறியாமை தான். தெளிவான பக்தி போகணும். தீர்க்கமா நெருப்பு சுடும். கோயிலாண்ட அம்மன் கோயிலாண்ட நெருப்பை கொட்டிட்டு அதுல ஓடுறான். 2 பேரும் வழிக்கு தான் செத்து போறான். சாமி வந்து காப்பாத்துச்சா? சாமிக்கு அது வேலை ஒண்ணு காப்பாத்துது. 100 இடத்துல ஒரு நெருப்பு மறைச்சுக்கிறான். சாமி எந்த ஊர்ல உட்கார்ந்து நிற்கிறது? இவனுடைய அபா கட்டது. சரி, நெருப்பு மறிக்கிறான். எப்படியாவது ஆர்வ கோளாறுல ஓடி போடுறான். எவனா ஆவாது வந்து அந்த நெருப்பு மேல கொஞ்சம் சக்கரை தூக்கிட்டான்னா போதும், ஓடும்போது காலெல்லாம் வெந்து போடும். இது தேவையா? இதெல்லாம் அறியாமை இல்லையா? தெய்வம்ன்றது உன் மனசுக்குள்ள வர வழிபாடுறா, அதுதான் தெய்வ பக்தி. மீண்டும் ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்விதான். கேளு, ஒரு முடிவோட வந்துக்கிற கேளு. நான் ஒரு பெண்கிறத தாண்டி சபரிமலைக்கு பெண்கள் போக கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறைய ஆண்கள் தான் இன்னை வரைக்கும் கொடியை உயர்த்தி புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துமே பல பெண்கள் போனாங்க. ஒரு பெண் மேல மிளகாத்தூள் வீசுறாங்க. அதாவது ரொம்பவே அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. ஆண்களோட வக்ரம் எப்படி இவ்வளவு அதிகமா இருக்கு? அந்த சபரிங்கிறதே ஒரு பாட்டியோட பேரு தான், ஒரு பெண்ணோட பேரு தான் அந்த சபரிமலைக்கு இருக்கும்பொழுது ஏன் ஆண்கள் இப்படி நடந்துக்கிறாங்க? பெண்கள் போக கூடாதுங்கிறதுக்கு தனிப்பட்ட காரணம் எதுவும் இல்லையா? இந்த காரணமே உங்களுக்கு புரியலையா? ஏன் பெண்கள் அங்க போக கூடாதுன்னா, ஏன் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு காரணம் புரியலையா? இல்ல புரிஞ்சிட்டு புரியாத மாதிரியே கேக்குறீங்களா? புரியுது சாமி. ஆனா எங்களுக்கும் விருப்பம் இருக்கும்ல கடவுளை போய். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது தவறே கிடையாதுமா. ஆனா ஏன் பெண்கள் அங்க வரக்கூடாதுன்னு சொன்னான்னு காரணம் தெரியல இல்லையா? இப்போ ஒரு ஐயப்பன் பக்தன் போறான், ஐயப்பன் கோயிலுக்கு போறான்னா அவன் என்ன பண்ணுவான்? இப்போ ஐயப்பன் பக்தர் எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் பொண்டாட்டி புள்ள குட்டியோட தான் படுத்துக்கிறான். ஆனா அப்போ ஐயப்பன் பக்தர் எப்படின்னா வீட்டுல படுக்க மாட்டான், கோவில் எங்கன்னா தனியா தான் படுப்பான். சோறு பொண்டாட்டி கையில சாப்பிட மாட்டான், அவங்களே பொங்கி தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, பொண்டாட்டி நல்லா சமைச்சு வச்சோன்னா மாலையை கட்டி சோத்துல மாட்டி போட்டு எல்லாம் பண்ணி போட்டு நாளைக்கு காலையில மாலையை குளிச்சுட்டு மாலையை மாட்டின்னு வந்துடுறான். அப்படிப்பட்ட ஐயப்பன் கோயிலுக்கு போறவன் லாஸ்டா வாய்க்கரிசி போடுவோம் இருமுடி கட்டும் போது. ஏன் வாய்க்கரிசி? வாய்க்கரிசி எப்ப போடுவாங்க? இறந்த பிறகு போடுவாங்க வாய்க்கரிசி. உயிரா இருக்கும்போது வாய்க்கரிசி போடுனா எதுக்கு போட்டு சொன்னா? ஏன் போட்டு சொன்னா? வர முடியுமா? ஏன்னா அது ஒரு பெரும் காடு. அந்த இடத்துல போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு இவன் திரும்புவானோ திரும்ப மாட்டானோ, அதனால வாய்க்கரிசி போடு அப்படின்னா. ஏன்னா மிருகங்கள் அதிகம், அதனால வாய்க்கரிசி போடணும். அதனால பெண்கள் போக கூடாது, ஆண்கள் மட்டும் போகணும்னு வச்சிருந்தான். ஆனா இப்ப பஸ் விட்டுட்டான், கார் விட்டுட்டான். ஆனா இவன் என்ன பண்றான்? நம்மால ஆதியில சொன்னா பாரு, அத்தையை பிடிச்சி நின்னுக்கிறான். இன்னும் கடவுள்ன்றது ஆணுக்கு பெண்ணுக்குன்றது கிடையாதுமா. உருவம் தான் பெண்ணு ஆணு, ஆன்மால எல்லாம் பொருள் ஒரே பொருள் தான். அது ஆணுக்கும் அதே பொருள் தான், பெண்ணுக்கும் அதே பொருள் தான். எல்லாரும் கடவுள் வழிபாட்டுக்கு போலாம், தப்பு இல்ல, ஆசைப்படுறதும் தப்பு இல்ல. ஆனா ஆபத்தான இடம் அது. அந்த இடத்துல பெண்கள் போக கூடாதுன்னு அப்ப தடுத்தான். அதை இப்பவும் கடைபிடிச்சு நிக்கிறான். பெங்களூர்ல இருந்து ஒரு நடிகை ஐயப்பன் கோயிலுக்கு போச்சு. ஐயப்பனை போய் ஏதோ ஒரு ஆசையில, நாங்களும் ஆசை இந்த மாதிரி தொட்டுக்கலான்னு ஆசை வர்றது இல்ல, வரும் இல்ல வர்ம வர்றத அப்படி தொட்டுட்டான். தீட்டு பட்டு போச்சுறான். தண்ணி ஊத்துறான் காசில, இந்த காசி தண்ணி ஊத்துனா கை தீட்டு போக மாட்டான். ஏன்னா ஊத்துற பண்ணி 10 மாசம் தீட்டுறானடா, நீ எங்கடா தீட்டு போவோம்? இப்படி வச்சுன்னுக்கிறாமா. ஆசைப்படுறது பெண்கள் தவறில்லை, ஆனா ஆபத்தானதுக்கு பெண்கள் ஆசைப்படக்கூடாது. அது ஆபத்தான இடம்.
அதனால பெண்கள் அங்க போக கூடாதுன்னு தவிர ஐயப்பனை கும்பிடக்கூடாதுன்னு ஒன்னும் சட்டம் கிடையாது. எல்லாரும் ஆணும் கும்பிடலாம் பெண்ணும் கும்பிடலாம். ஆனால் ஆதியில ஆபத்து. இப்பதான் போலீஸ் இப்போ நிறைய போட்டானே, இப்ப காரே மேல போத, இப்ப பெண்கள் போலாம். ஆனா இவன் விடமாட்டேன்றான், அதையே பிடிச்சி நின்னுங்கிறான். நேத்து கூட ஒருத்தருக்கு என்ன கேட்டாரு, சாமி குலதெய்வம் நான் கும்பிடுறது இல்ல, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுமானாரு. ஏன் குலதெய்வம் கத்தியத்துக்கு நான் தெரியுது, ஏன் சாமி இதான் அறியாமைன்றது, இதுதான் மூட நம்பிக்கைன்றது. கடவுள்ன்றது நீதாண்டான்ற, அப்புறம் குலதெய்வம் எங்கிருந்து வருது? இவ்வளவு பெரிய கோவில கட்டின, ஆனா இன்னும் நம்ம சாமி கும்பிட்டது இல்ல. ஏன் சரி நான் சாமி கும்பிடுறது கோயில் வேணாம்னு சொல்லலாமான்னா அது முட்டாள்தானோ. எல்லாரும் எல்லாத்தையும் உணர்ந்தவன் கிடையாது. உணர்ந்தவனுக்கு கடவுள் எனக்குள்ள இருக்குதுன்னும் போது நான் வழிபட்டதில்லை, என்ன வழிபட்டுக்கிறேன். உணராதவனுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்ட அடையாளம், அதுக்கு கோயில். இப்படிதான் வழிமுறை. அதனால ஐயப்பன் கோயிலுக்கு ஆணு போகக்கூடாது பெண்ணு போகக்கூடாது, ஆணு போகலாம் பெண்ணு போகலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் தெய்வ வழிபாடு நடத்தலாம். ஆபத்தான இடம், அதனால ஆதியில விடல். இந்த பதில் பல ஆண்களுக்காக நான் இதை சமர்ப்பிக்கிறேன். இனி எந்த பெண்கள் போனாலும் நீங்க நாகரிகமா நடத்தணும். அவங்க பாதுகாப்புக்காக தான் சொல்லிருக்காங்களே தவிர தீட்டு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு கிடையாதுமா. சாமி கும்பிடுறவனே தீட்டு தான், மந்திரம் சொல்றவனே தீட்டு தான். அவங்க அம்மாவுக்கு தீட்டு போயிருந்தா அவனே இருக்க மாட்டான். ஒரு பெண்ணுக்கு கருத்தரிக்கல, கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல திடகாத்தமான பெண்ணு, திடகாத்தமான ஆணு, கருத்தரிக்கல. ஏன் கருத்தரிக்கல? அந்த மென்சஸ்ன்ற தீட்டு போய்கினே இருக்குது. அப்ப குழந்தை வரல. அதுக்காக என்ன பண்றான், பல கோடி டாக்டர் கிட்ட எடுத்து போய் கொடுத்தா அதை நிறுத்த சொல்றான். அப்போ பெண் ஒரு பெண்ணு